Hi friends, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்ல தோசை மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி சட்டுன்னு தோசை மாவு உடனே ரெடி பண்ணி தோசை ஊத்தி பாருங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான இந்த தோசையை டேஸ்டாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாங்க. வெள்ளை ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக இருக்கக்கூடிய வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவோ இல்லைன்னா வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது ரவை மைதா மாவெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன். அரைச்ச மாவை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது ரவை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிடணும். அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்க தேவையில்லை. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு தேவைப்படும். 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். நல்லா ஃபைனாக உருளைக்கிழங்கு எதுவுமே திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச உருளைக்கிழங்கு மிக்ஸை அரைச்சி வச்சிருக்கிற ரவை மிக்ஸோட சேர்த்துக்கலாம். ஒட்டுக்கா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மொத்தமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு மிக்ஸையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்துக்கிட்டேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்சி ஜாரை அலசி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம நார்மலாக தோசை மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே அளவுக்கு மட்டும் கரைச்சி எடுத்திங்கன்னா போதும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுறலாம். ரவை சேர்த்துருக்கிறனால நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி மாவு வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காகும். இப்போ அப்படியே மூடி வச்சிடுறேங்க. இப்போ நம்ம மாவு ரெடியாகி வரக்குள்ள ஈஸியாக செய்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டான சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்சி ஜாரில் 3லேருந்து 4 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் நீங்கள் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்குவோம். 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கூட திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்புக்காக பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து நல்லா அந்த ஆயில்லையே 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குவோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கடலை மாவோட பச்சை வாசம்லாம் போயிடும். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாங்க. சட்னியையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தாளிப்போடையே கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படி வதக்கி எடுக்கும்போது நமக்கு பச்சை வாசம்லாம் சுத்தமாக போயிடும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். இதோடவே மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நார்மலான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சட்னி இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் தேவைப்பட்ட உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு சட்னிக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம சட்னி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுருவோம். சூப்பர் ஈஸியான இந்த இன்ஸ்டன்ட் சட்னியை இட்லி தோசையோட எல்லாம் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா திக்காக இருக்கு பாருங்கள். இப்போது இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கிறனால பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படியே கூட தோசை போட்டுக்கலாம். ஆனால் பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போது நம்ம தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ஒரு அயன் தோசை தவா வச்சுருக்கேன். நல்லா சூடுபடுத்தினதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம தோசையை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக வெந்து வரும். நம்ம உருளைக்கிழங்க பச்சையாக சேர்த்துருக்கிறனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு தோசை ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே போல் இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம். நான் வந்து அயன் தவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட செய்யலாம். அயன் தவா யூஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நான் இந்த தோசை தவாவை இண்டஸ் வேலியிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ரீ சீசனிங் பண்ணி வந்திருக்கிறனால நம்ம தோசை ஊற்றி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2வது தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். தோசையோட சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியான மொறுமொறு தோசையை நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவு இல்லாத நேரத்துலையோ இல்லைனா எப்பவும் அரிசி மாவுலேயே தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிற நேரத்துலையோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசையை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.